வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தாவைக்க முதலமைச்சர் வேட்பாளராக விஜயை தேர்வு செய்து சென்னையில் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் ஒருமித்த முடிவு. தாவைக்காவில் கூட்டணி தொடர்பான அனைத்து முடிவுகளையும் எடுக்க விஜய்க்கே முழு அதிகாரம். கொள்கை எதிரிகள் மற்றும் பிளவுவாத சக்திகளுடன் நேரடியாகவோ மறைமுகமாகவோ என்றைக்கும் கூட்டணி கிடையாது. தாவேகா தலைமையில் அமையும் கூட்டணி திமுக பாஜகவுக்கு எதிராகத்தான் இருக்கும் என்றும் விஜய் திட்டவட்டம். கொள்கை எதிரிகள் மற்றும் பிளவுவாத சக்திகளுடன் என்றைக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி இல்லை. அண்ணா பெரியார் அவதூறு பரப்பி பாஜகவால் தமிழகத்தில் வெற்றி பெற முடியாது. பாஜகவின் விஷமத்தனமான வேலைகள் தமிழகத்தில் ஒருபோதும் ஈடுபடாது என்றும் தாவேகா தலைவர் விஜய் ஆவேசம். ஒன்றிய அளவில் மலிவான அரசியல் ஆதாயங்களுக்காக மக்களை மத ரீதியாக பிளவுபடுத்தி மக்களிடையே வேற்றுமையை விதைத்து அதில் குளிர்காய நினைக்கிறது பாஜக. மலிவான அரசியல் ஆதாயங்களுக்காக மக்களை மத ரீதியாக வேற்றுமைப்படுத்தி குளிர்காய நினைக்கிறது பாஜக. அரசியல் லாபங்களுக்காக கூடி குழைந்து கூட்டணிக்கு போக நாம் திமுகவோ அதிமுகவோ இல்லை என்றும் விஜய் உறுதி. அளவில் மலிவான அரசியல் ஆதாயங்களுக்காக மக்களை மத ரீதியாக பிளவுபடுத்தி மக்களிடையே வேற்றுமையை விதைத்து அதில் குளிர்காய நினைக்கிறது பாஜக. பரந்தூர் திட்டத்தை செயல்படுத்தி வஞ்சித்துவிட்டு மக்களின் முதல்வர் என்று கூற உங்களுக்கு கூசவில்லையா என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு விஜய் சரமாரி கேள்வி. எதிர்க்கட்சியாக இருந்தால் மட்டுமே மக்களின் மீது அக்கறை இருக்குமா என்றும் சாடல். ஆயிரக்கணக்கான வீடுகளை அவங்களோட வாழ்வாதாரத்தை அழிச்சிட்டு அந்த இடத்துல தான் ஏர்போர்ட் கட்டியே ஆகணும்னு என்ன சார் அவசியம் இருக்கு? அப்புறம் எப்படி சார் நீங்க உங்களை மக்களின் முதல்வர்னு நான் கூசாம சொல்றீங்க? விமான நிலையத்திற்கு எதிராக போராடி வரும் பரந்தூர் மக்களை முதலமைச்சர் நேரில் சந்தித்து பேச வேண்டும். இல்லையெனில் தலைமைச் செயலகத்திற்கு அந்த மக்களை நேரில் அழைத்து வந்து முறையிட தயார் என்றும் விஜய் திட்டவட்டம். விவசாய பூமியை, வாழ்வாதாரத்தை, நீர்நிலைகளை காப்பாத்த ஒன்னா நின்று போராடிக்கிட்டு இருக்கிற பரந்தூர் பகுதி விவசாய பெருங்குடி மக்களை தயவு செஞ்சு நீங்க நேரில் சந்திச்சு பேசுங்க. உங்களுடைய அமைச்சர்களோ இல்ல உங்களுடைய அதிகாரிகளோ பேசக்கூடாது. நீங்களே நேரில் சந்திச்சு பேசணும். அந்த இடத்துல விமான நிலையம் வராதுன்ற உத்தரவாதத்தை அவங்களுக்கு நீங்க கொடுக்கணும். செப்டம்பர் முதல் டிசம்பர் மாதம் வரை மக்களை சந்திக்கிறார் விஜய். தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாட்டை அடுத்த மாதம் நடத்தவும் அக்கட்சி செயற்குழு கூட்டத்தில் முடிவு. வருகிற ஆகஸ்ட் மாதத்தில் கழகத்தின் 2வது மாநில மாநாடு நடத்தவும், வருகிற செப்டம்பர் முதல் டிசம்பர் வரை தமிழகம் முழுவதும் கழக தலைவர் அவர்களின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை நடத்தவும் இச்செயற்குழு ஒப்புதல் அளிக்கிறது. அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்த கால வரம்பு நிர்ணயிக்க கூடாது என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் வாதம். ஆரம்பகட்ட விசாரணை விரைவில் நடத்தப்படும் எனவும் தகவல்.
பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் நியமனத்தில் மாநில அரசுக்கு அதிகாரம் அளிக்கும் தமிழ்நாடு அரசின் சட்டத்திற்கு தடை விதித்ததை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு. மத்திய அரசு, ஆளுநர் மாளிகை, யுஜிசி மற்றும் எதிர்மனுதாரர்கள் அனைவரும் பதிலளிக்க நோட்டீஸ். பாமக புதிய கொறடாவாக சிவக்குமார் தேர்வு குறித்து சபாநாயகரிடம் அன்புமணி சார்பில் மனு. எம்எல்ஏக்கள் வெங்கடேசன், சதாசிவம், சிவக்குமார் ஆகியோர் சபாநாயகரிடம் மனு அளித்தனர். மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் கொலை தொடர்பான ஆதாரங்களை விசாரணை நீதிபதியிடம் வழங்கலாம். கொல்லப்பட்டதை நேரில் பார்த்தவர்கள் நீதிபதியிடம் சாட்சியம் அளிக்க வரலாம் என அஜித்குமார் தரப்பு வழக்கறிஞர் வேண்டுகோள். மடப்புரம் கோவில் காவலாளி போலீசாரால் அடித்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் நீதிபதி முன் ஆஜராகி ஆட்டோ ஓட்டுநர் சாட்சியம். காவலர்கள் அஜித்குமாரை ஆட்டோவில் ஏற்றும் போதே உயிர் இல்லை என பரபரப்பு பேட்டி. தூக்கிட்டு போகும்போது அவர் உடல்நிலை எப்படி இருந்துச்சு? உயிரோடலாம் இருந்தோம்லாம் சொல்ல முடியாது. சுதாரிப்பு இல்லாம தான் இருந்தாரு. ஆமா. ஆட்டோல எப்படி எத்தனை பேர் தூக்கிட்டு வந்து ஏத்துனாங்க? 4-5 பேர் தூக்கி போட்டாங்க. 4-5 பேர் தூக்கி போட்டாங்க. கூட ஒருத்தர் தான் வந்தாரு. அதோட நான் 4-5 பேரும் கோயில வேலை பார்த்தவங்களா இல்ல போலீஸ்காரங்க? கோயில வேலை பார்த்தோம். திருப்புவனம் அஜித்குமாரின் குடும்பத்திற்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் நேரில் ஆறுதல். அஜித்குமார் படத்திற்கு மாலை அணிவித்து அஞ்சலி. நிறைய பேர் வருவார்கள், புகைப்படம் எடுத்துக் கொள்வார்கள். புகைப்படம் எடுத்துக் கொள்ளும் போது அனைவரின் பின்னணியும் எங்களுக்கு தெரியாது. அண்ணாமலையுடன் நிக்கிதா இருப்பது போன்ற புகைப்படம் குறித்த கேள்விக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பதில். பொதுவாக இப்போ நாங்கள்லாம் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் வருவாங்க, ஃபோட்டோ எடுப்பாங்க. இப்போ நீங்களே சமயத்தில் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு வச்சுங்களேன், ஒரு பேட்டி கீட்டிலாம் எங்கள்கிட்ட எடுப்பீங்க. பேட்டி எடுத்து முடிச்சுன்னு ஒரு ஃபோட்டோவும் எடுப்பீங்க. பட் உங்களுடைய பின்னணி என்னங்கிறது எங்களுக்கு தெரியாது இல்லையா? சிவகங்கை இளைஞர் அஜித்குமார் கொலை தொடர்பாக ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி கோரி தாவேகா தாக்கல் செய்த மனு அவசர வழக்காக விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கச்சிராயபாளையம் காவல் நிலையத்தில் விக்கி என்பவர் மீது போலீசார் கொடூர தாக்குதல். ஜூன் மாதம் 6ஆம் தேதி நடைபெற்றதாக கூறப்படும் தாக்குதல் சம்பவத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பு. தமிழக அரசு ஊழியர்களுக்கு ஈட்டிய விடுப்பு சரண் 2025 அக்டோபர் 1 முதல் நடைமுறைக்கு வரும் என அறிவிப்பு. ஆண்டுக்கு 3561 கோடி கூடுதல் நிதி ஒதுக்கப்படும் என தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியீடு. வெறுப்பு பேச்சு தொடர்பாக முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு எதிரான வழக்கு. புலன் விசாரணை செய்ய காவல்துறையினர் தயங்கினால் சிபிஐக்கு மாற்றப்படும் என சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை. சிவில் விவகாரங்களில் காவல்துறை தலையிட தடை விதிக்க உத்தரவிடக் கோரி மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தொடரப்பட்ட மனுக்கள். உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ள நிலையில் தொடர்ந்து தலையீடு செய்வது ஏன் எனவும் நீதிபதி கேள்வி. அதிமுக தொழிற்சங்க பேரவையில் உறுப்பினர்களாக உள்ள நலிந்த தொழிலாளர்களுக்கு அதிமுக சார்பில் நிதி.
ராயப்பேட்டையில் உள்ள கட்சி அலுவலகத்தில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வழங்கினார். ஆம்ஸ்ட்ராங் நினைவிடத்தில் அவரது முழு உருவ சிலை வைக்க அனுமதி அளிக்கப்பட்டுவிட்டதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தகவல். வழக்கு திரும்ப பெறப்பட்டதை அடுத்து மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. அவிநாசி ரிதன்யா தற்கொலை வழக்கில் பெற்றோர் தாக்கல் செய்த இடையீட்டு மனு மீது விசாரணை. ரிதன்யா கணவர் மாமனார் தரப்பில் பதிலளிக்க அவகாசம் கோரியதை அடுத்து விசாரணை 7ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. திருப்பூர் புதுமண பெண் ரிதன்யா தற்கொலை வழக்கில் மாமியார் சித்ராதேவி கைது. கணவர் மாமனார் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட நிலையில் மாமியாரையும் கைது செய்தது போலீஸ். வேளச்சேரி ரயில் நிலைய வளாகத்தில் உள் விளையாட்டு அரங்கம் அமைக்க டெண்டர் வெளியிட்டது தெற்கு ரயில்வே. வருவாய் ஈட்டும் முயற்சியாகவும் மக்களின் ஆரோக்கிய வாழ்க்கை முறையை ஊக்குவிக்கவும் இந்த நடவடிக்கை என தகவல். சென்னை புறநகர் ரயிலில் போதை ஆசாமி ஒருவர் அருவருக்கத்தக்க செயலில் ஈடுபட்டதால் பயணிகள் அதிர்ச்சி. ரயில்வே ஹெல்ப்லைனை தொடர்பு கொண்டால் ஹிந்தியில் மட்டுமே பேசி புகாரை தட்டி கழித்ததாக பயணி வேதனை. அகமதாபாத் விமான விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்திற்கு ஏர் இந்தியா அறிவித்த 1 கோடி ரூபாய் இழப்பீட்டை பெறும் செயல்முறை கடுமையாக இருப்பதாக குற்றச்சாட்டு. பல்வேறு நிபந்தனைகளை விதித்து இழப்பீடு தொகையை குறைக்க முயல்வதாகவும் புகார். நடிகை கௌதமி அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜர். சொத்துக்களை அபகரித்ததாக அழகப்பன் மீது அளித்த புகாரின் பேரில் நேரில் ஆஜராகி விளக்கம்.